ஸோ நெக்ஸ்ட் சம் 21st சம்மு ஓசிஎஸில் ராங் டேர்ம் பற்றி கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் த ராங் டேர்ம். 1 2 3 6 எல்லாம் தௌசண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, பெரிய நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. 2436 கொடுத்துருக்காங்க, 3004 3456 கொடுத்துருக்காங்க, 4566 கொடுத்துருக்காங்க, 5686 இதெல்லாம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணணுன்னே தெரியல, ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்கலாமா. 2 4 3 6 அதை வந்து 1 2 3 6 பண்ணோம்னா மைனஸ் பண்ணுங்க, டிஃப்ரென்ஸ் தான். சாரிங்க, கொஷின் தப்பாக இருக்கு நினைக்கிறேன். 2 3 4 6 வரணும், கொஷின் ஏறாரு. 2 3 4 6 வரணும் நமக்கு. இப்போ 3 4 போட்டுக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து பார்க்கும்போது 1 வரும், 3ல் வச்சுரும் 1, 2ல் வச்சுரும் 1, 1110 அது டிஃப்ரென்ஸ் வருது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது 3 4 5 6 அதில் 2 3 4 6 அதை நம்ம பண்ணும்போது 0 1 1 1 அப்போது எல்லாத்துக்கும் 1110ன்றது கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்குள்ள 1110 வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இது வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 4 5 நம்ம மைனஸ் பண்ணாலும் சரி, இல்லை 3 4 5 6ஆல் 1 1 1 0 ஆட் பண்ணாலும் சரி, 6 6 5 4 கரெக்டாக வருது. அடுத்தது நம்ம அப்படியே ஆட் பண்ணுவோம். என்ன வருது, 6 7 6 5 5 6 5 7 6 லாஸ்ட் நம்பர் கிடச்சிச்சு. 5 6 7 6ன்றது தான் லாஜிக் நம்பர்ஸ். ஆனால் இங்கே பார்த்தா 5 6 8 6 இருக்குது. அப்போ இதுதான் லாங் நம்பர். 5 6 8 6 5 6 8 6 எங்கே இருக்குது, இதுதான். நம்ம டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸாக செக் பண்ணலாம், இல்லைனா டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த நம்பருக்கு வர வேண்டிய இடத்துல வேறு நம்பர் இருக்குது, அப்போ இதுதான் ராங் நம்பர். சரி, இப்போ அடுத்த சம் பார்க்கும்போது 22nd சம் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. 2.5 3.5 15 60 30 1300 1800 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம், இது வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக வரும்னு தோணுது. இல்லை வேறு ஷார்ட்கட்டை பார்த்தோம்னா 15 இருக்குது. நம்ம இங்கே டெசிமல் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஹோல் நம்பர்ஸாக பார்க்கலாம். 15 16 எத்தனை வரும், 15 இன்ட்டு 4 பண்ணால் வருமா. அப்புறம் 60 என்ன பண்ணலாம், 5 மல்டிப்ளை பண்ணால் வந்துடுமா. எல்லாம் ஈஸி. 15 4 மல்டிப்ளை 16 வரும், 60 5 மல்டிப்ளை 30, இந்த 0. ஸோ நமக்கு வந்து 300 வரை வந்துச்சு. இப்போ 1800 ஒன்றும் அந்த 0 விட்டு என்ன நம்பர்னு பாருங்க. இன்ட்டு 6 பண்ணலாமா, 6 3 சார் 18, இந்த 2 0வா. அப்போ அவங்க மொத்தம் என்ன பண்ணியிருக்காங்க, மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே நமக்கு ஆன்சர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இங்கேருந்து இந்த நம்பரை 2.5 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், இன்ட்டு 2ஆல் பண்ணோம்னா 5.0 வரணும். ஆக மொத்தம் 5ன்னு வரணும். ஆனால் 5 இருக்கிற இடத்துல 3.5 இருக்குது. அப்போ அது தப்பு, 5ன்னு வரணும். 5 × 3 தான் நமக்கு 15 வரும். ஓகேவா. இங்கே வந்துச்சு இல்லையா 15, இந்த 15 வந்து இங்கே 3.5ன்றது தப்பு. அப்போ 3.5 தான் ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் சம் வந்து ஃபைண்ட் த ராங் டேர்ம். ஃபைண்ட் த ராங் டேர்ம் என்னது, 130 கொடுத்துருக்காங்க, 126 110 78 10. சரி, இப்படி கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணலாம். இது இல்லை, இது பார்த்தாலும் ஈஸியாக தருது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் -4 -16. அப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் நான் வரணும். -32 32 வரணும், 36 வரும், 36 வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 36. அடுத்தது இங்கே பண்ணும்போது எப்படின்னா 1ல் 2 ஸ்கொயர், இது வந்து 4 ஸ்கொயர், ஈவன் ஸ்கொயர்லாம் எடுத்துக்கலாம். 6 ஸ்கொயர், இங்கே 8 ஸ்கொயர் எடுக்கணும். இது 64, அதான் லாஜிக். எந்த -64. இப்போ 4 16 வந்தாலே அது டைம்ஸ் பண்ணேன். 4 4 16 வந்துச்சா, அப்போ 4 ஸ்கொயர் 16 வந்துடுது. அப்போ 4 ஸ்கொயர்னும் போது அடுத்தது வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 36 தான் வருது. அப்போ நமக்கு வந்து இங்கே 36 வரணும். ஆக்சுவலாக இதுதான் லாஜிக்கு. அப்போ ஆன்சர் என்னது, 78ன்னு இருக்குது. 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 8 ஸ்கொயர்
இதை வச்சு நம்ம பண்ணும்போது நமக்கு 36, 64, 16, 4 வந்தது. இதை நம்ம மேலே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 78 வராது, 74 தான் வரும். 110ல் வெறும் 36 மட்டும் மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 74ன்னு வரணும். 74க்கு பதிலாக நமக்கு ஆக்சுவலாக 78 இருக்குது. அப்போ ஆன்சர் 78. 78 ஆப்ஷன் இருக்கா? இங்கே ஏதோ நம்பர் மிஸ்டேக். 78 ஆன்சர். நம்பர் எழுதும்போது மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு. ஓகே, 78 ஏ ஆப்ஷன். அப்படி ஆப்ஷனே இல்லைன்னா அப்போ அது கொஷின் தப்பு. நம்பர் இருந்துச்சுன்னா ஏ ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஃபைண்ட் த ராங் டேர்ம். 24th சம். 1, 2, 5, 14, 41, 124 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துட்ருக்கும்போது என்ன பண்ணலாம்? இது பார்க்கும்போது என்ன தெரியுது? இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 3 வருதா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் 9 வருது. ஸோ 3 டேபிளில் பார்க்கலாம். 3 டேபிளில் தான் வருது. ஸோ நத்திங். இந்த லாஜிக் வராது. நெக்ஸ்ட் லாஜிக்கில் நம்ம பார்க்கலாம். இப்போ 1 இருக்குது ப்ளஸ் 3 power 0ன்னு வச்சுக்கலாம். என்னது? 1 தான் ஆன்சர். இது கூட என்ன பண்ணணும்? +1. நமக்கு 2ன்றது இருக்குது. ஸோ அதனால் +1 பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ 2 இருக்குது. 3 + 1 3 power 1 வச்சுக்கலாம். அப்போது 3 power 1 3 + 2 5 + 5வா? ஓகே, நமக்கு கிடச்சிச்சு. ஓகே, இருக்கிற நம்பரை அந்த 3 பவர்ஸில் எழுத போகிறோம். என்ன வருது? 9ஆ? 5 + 9 என்னது? 14 வந்துச்சா? அடுத்தது 14 வச்சு 3 power 4. 3 power 4 என்ன வரும்? 14ஓட என்ன ஆட் பண்ணுறோம்? 3 power 4 போட்டோம்னா 9 ஆன்சர் 81. இல்லை, இது ஆக்சுவலாக 3 power 3. அப்போ 27. அப்போ என்னாச்சு? இந்த ரெண்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 41 வருமா? இப்போ தான் 41 + 3 power 4 இது போட்டோம்னா நமக்கு 81 என்ன வரும்? 41 + 81 என்ன வரும்? 124 வரும். சரி, இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருக்குது? ராங் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 122 வரணும். சாரி, 122. ஆனால் இந்த 122 தான் ஆன்சர். ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குது? 124 இருக்குது. நம்ம பார்த்தோம்னா கொடுத்துருக்கிறதுல லாஸ்ட் டேர்மில் தான் ஆன்சர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்ததில்ல. அப்போ ஆன்சர் 124. சரி, நெக்ஸ்ட் 5th சம் என்னென்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ராங் டேர்ம். இதுலேயும் பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பர் டிசைனிங் ஆர்டர்ஸில் வருது. ஸோ அப்படி டிசைனிங் ஆர்டரில் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் அப்படியே செக் பண்ணலாம். ரிவேர்ஸ்லேருந்தும் எல்லா லாஜிக்கும் கரெக்டாக வரணும். ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஃபஸ்ட்லேருந்து போனோம்னா நமக்கு கொஞ்சம் பெருசாக தோணும். அதனால் பேக் சைட்லேருந்து ரிவேர்ஸில் வரலாம். ஜஸ்ட் ஒரு வெரிஃபை தான். அப்படி பண்ணும்போது என்ன வருது? 24, 48. ஓகே, இந்த லாஜிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இது இங்கே ரிவேர்ஸில் அப்படி போகலாம். இப்போ 24 கொடுத்துருக்காங்களா? 24ஆல் மறுபடியும் 24 ஆட் பண்ணுவோம். 48. ஆனால் இங்கே என்ன 52 கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லா டிஃப்ரென்ஸ் +4 52. சரியா? இப்போ 52 ரூபா +52 என்னது? 104 + 4 அப்போ என்னது? 108 வரணும். சரியா? வச்சுக்கலாம். இங்கே தான் எது தப்பாக இருக்குமா தோணுது. அப்போது 112 தான் தப்பு. ஓகேவா? ஏன்னா 52க்கு அப்புறம் நான் வர நம்பர் தான் நமக்கு வந்து தப்பாக வருது. சரி, இது இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு என்ன மெத்தட் இருக்குது? செகண்ட் மெத்தட் என்ன மெத்தட் அப்படி பார்த்தோம்னா கொடுத்துருக்குற நம்பரை 8 / 2 பண்ணோம்னா என்ன வரும்? இதில் பாதி தானே. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணோம்னா × 2 பண்ணுவோமா? இப்போ பாதி என்னது? 2ல் பண்ணோம்னா 8 2 16 1 9 2 18 4 வந்துச்சா? 8 9 4. ஆனால் நமக்கு வந்து 2. ஸோ வந்து -2 8 9 2 வந்துருக்கு. சரி, ஓகே. இப்போது 8 9 2ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் டு -2. இன்னொரு மெத்தட் பார்த்தோம்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 4
4, அப்புறம் வந்து 6, 4 4 6, அப்புறம் -2 பண்ணோம்னா 444. இப்போ அப்படியே நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக இங்கே நமக்கு வந்து 120 இருக்கு இல்லையா, 220க்கு பண்ணும்போது 220 டிவைட் பை 2னா நமக்கு 110 வரும். 110 2 பண்ணணும், 108 வரணும், 108 இருக்கணும். ஆனால் நமக்கு வந்து 112 தான் வருது. ஓகேவா? இது எனக்கு தோன்ற மெத்தடு. ப்ரொசீஜர் மெத்தட் படி போனாலும் இது டிவைட் பை 2 -2 பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வருது. 108க்கு பதிலாக 112ன்னு இருக்குது. அதான் தப்பு. இல்லை அப்படி எனக்கு புரியல அப்படின்னா ஷார்ட்கட் ரிவர்ஸாக வாங்க. இப்போது கொடுத்துருக்குற நம்பரை அப்படியே டெவலப் பண்ணிட்டு வருது தான். 24 ஆட் பண்ணுங்கள். இன்ட்டு 2 + 4 அவ்வளோதான். உங்களுக்கு சொல்ல போனால் இன்ட்டு 2 + 4. இங்கே நான் பண்ணது வந்து இன்ட்டு 2 + 4. இங்கே வந்து டிவைட் 2 -2. இந்த 2 ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? டிவைட் பை 2 டிவைட் 2 -2 இங்கே பண்ணுறோம். இங்கே வந்து இன்ட்டு 2 + 4 இப்படி ரிவர்ஸாக பார்க்கும்போது நான் வந்து நம்பராக ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஒரு இதுதான், சேம் மல்டிபிளில் தானே வரும். சரி, ஓகே, இந்த லாஜிக் ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 112 இஸ் த ராங் ஆன்சர். சரி, நம்ம நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் ஒரு டயக்ராம் சம்மாக கொடுத்துருக்காங்க. ஒரு டயக்ராம் சம் எப்படி? சர்க்கிள்குள்ளே 1 2 12 அப்புறம் 4 8 இதுன்னு கொடுத்துருங்க. ஸோ இங்கேருந்து இங்கே என்ன நம்பர் வருது? இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்களா? அப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? இன்ட்டு 6. 1 2 are 2, 6 2 6 are 12. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே என்ன இருக்குன்னு பாரு. ஓகே, இங்கேயும் தான் இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன நம்பர் வரணும்? அப்படியே பார்த்தோம்னா இந்த இன்ட்டு 2ன்னு நம்ம பண்ணுறது வந்து இந்த கிராஸ் லைன் இருக்கா? அப்போ இங்கே இன்ட்டு 6 இருக்குது. அப்போ இங்கே இன்ட்டு 6 போட்டுக்கலாம். அப்போ என்ன வரும்? 8 6 are 48. அதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 48 வரும். இங்கே என்ன நம்பரோ அது. சரி, நெக்ஸ்ட் சம் அப்படியே பார்க்கலாமா? இப்போ இங்கே அடுத்து பசில் சம்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் சீரீஸில் பசில்ஸ் வந்துட்டுருக்கு. 7 50 2 3 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? பார்த்தாலே தெரியுது என்ன பண்ணணும். உள்ளே எப்படி நம்பர் வந்ததுன்னு பார்க்கணும். 75 உள்ளே இருக்கிற நம்பர் வந்து 75. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சைடில் செக் பண்ணணும். இப்போது 2 3 சார் இதில் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணி பார்க்கலாமா? இது 2ன்னா 5ன்னு வச்சுக்கலாமா? 5 இன்ட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த 2 நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். 8 இதுனா நமக்கு வந்து 15 × 5 75. ஓகே, கிடச்சிச்சு. அப்போ என்ன பண்ணணும்? மேல் 2 ஆட் பண்ணணும், சைடு 2 ஆட் பண்ணணும். 11 வருமா? இன்ட்டு 10 110. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 × 14. கரெக்டா? 4 × 14. அப்போ ஆன்சர் 56. 56 இருக்கா ஆப்ஷனில்? இருக்குது. வெரி குட். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 28 சம்மில் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, உள்ள நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிள்குள்ளே. ஸோ இது பார்த்தோம்னா எல்லாமே மல்டிப்ளை மாதிரி தான் இருக்கும். அந்தந்த லெட்டருக்குரிய நம்பர் போடலாமா? இப்போது டி என்னது? 4. சி என்னது? இன்ட்டு 3 இன்ட்டு ஆர்னு என்ன? ஆர்னு 18 வருமா? இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 12 18 12 × 18. அப்புறம் நமக்கு என்ன வரும்? 216 வரும். ஓகே, 216 வருமா? இப்போ அப்படியே இதுக்கு பார்க்கலாம். 1 இன்ட்டு பிக்கு என்ன வரும்னா எஃப்னா 6, பினா MNOP 16. அப்போது இது 1ன்னா அப்படி தெரியும். அப்போ 16 × 6 மட்டும் நமக்கு தெரியணும். 16 × 6 போட்டோம்னா நமக்கு 96 வருது.
உள்ள 96 தான் இருக்குது. அப்போ இதான் லாஜிக். இருக்கிற நம்பர்ஸை நம்ம இது பண்ணணும். என்னென்ன 14 இன்ட்டு ஜீனா என்ன வரும், ஈனா 5 இன்ட்டு 7 7 5 35 35 இன்ட்டு 14 35 இன்ட்டு 14 போடும்போது நமக்கு வந்து இது ஆன்சர் வரும் 0 9 4. ஆன்சர் வந்து 490. அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பசில் சம். ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு லெட்டர் வருது, இந்த பாக்ஸில் ஒரு லெட்டர். இப்போ இந்த பாக்ஸுக்கு என்ன லெட்டர் வரும்னு கேட்குறாங்க. இன்னும் நமக்கு என்ன தோணுது, 6 4 4 இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வரும், 10 14. ஓகேவா, 14 கூட என்ன பண்ணணும், எஸ் வந்துருக்குது. இப்போது கொடுத்துருக்க லெட்டர் பார்க்கலாம். எஸ்ன்றது 19th லெட்டர் வருமா, 19th. இங்கே க்யூ வந்து 17th வரும், QRST. அடுத்து வந்து பின்னு நமக்கு தெரியும் ஆல்ரெடி 2. ABCD லைனாக நம்பர்ஸ் வந்து நம்ம பார்த்து வச்சுருக்கோம். செகண்ட் லெட்டர். அடுத்து என்ன லெட்டர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு இதில் பார்க்கும்போது சும்மா நம்பர் 7 ஆட் பண்ணாலே என்ன ஆகும், 4 × 4 16 + 6 20 வருது. இல்லை தப்பு. இப்போ என்ன பண்ணலாம், ஸோ அதுவும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ இந்த இடத்துல 3 நம்பர் ஆட் பண்ணலாம். 6 4 4 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 6 14 கிடச்சிரும். 10 + 4 14. அப்போ நம்ம +5 பண்ணுறோம். 5ன்றது ஒரு ஆட் பண்ணிக்கிற எக்ஸ்ட்ரா. ஓகேவா, அதே மாதிரி க்யூ இதில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 8 12 12 + 5. இது எப்படி வரும், 12 அங்கே நம்பர்ஸ் இருக்குது கூட நம்ம ஆட் பண்ணுறோம் +5. அப்போ 17 வந்துடுது. இங்கே ஆட் பண்ணும்போது என்ன வரும், 18 + 5 என்ன வரும், 23 வரும். 23 வரும் +5 நமக்கு வந்து 28 வரும். இப்போ 28ல் 26 லெட்டர்ஸ் போயிடுது. அப்போ மீதி 2. அப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரும். அப்போ AB செகண்ட் லெட்டர் தான் 2. அப்போது B லெட்டர் வந்துருச்சா. அப்படி பார்த்தோம்னா இந்த 3 நம்பர் ஆட் பண்ணணும். 10 12 12 + 5 எவ்வளோ, 17. 17th என்ன லெட்ரு, Q. அப்போ ஆன்சர் Q தான். அவ்வளோதான், இங்கேயும் Q தான் வரும். சரி, நெக்ஸ்ட் பசில் பார்க்கலாமா, லாஸ்ட் பசில் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து பாக்ஸில் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பசில்ஸ். ஸோ இது பார்த்தாலே சொல்லலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத. 9 6 என்ன வரும், 54 11. நமக்கு இது வந்து டவுட்டாக இருக்குல்ல, 11 8 88 அதிகமாக போகுது. 8 3 24. இல்லை, இது மல்டிப்ளையில் வரல. ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது இப்படி தான் வரணும், இப்படி போகாது. ஏன்னா வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம இப்படி வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெர்டிக்கலாக. 9 ஸ்கொயர் என்ன, 81. 6 ஸ்கொயர் என்ன, 36. இது ரெண்டும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 45 வருமா, வந்துருச்சு. 11 ஸ்கொயர் என்ன, 121. 8 ஸ்கொயர் என்ன, 64. மைனஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், 57 வரும். லாஸ்ட்டாக 8 ஸ்கொயர் 64, 3 ஸ்கொயர் 9. இது ஈஸி தான். 9 4 போச்சு, 4 5, அப்போ இங்கே 5 வரும். 1 55. ஆன்சர் 55. ஆன்சர் வந்து நமக்கு 55 வரும். எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. இதுதான் ஆன்சர். ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். இதுதான் அந்த பசிலில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் நம்ம பார்க்கலாமா, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.